அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். நாளைக்கு நமக்கு ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும். 9 நாட்களுக்குள்ள உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பண கஷ்டம், வறுமை, வீண் விரய செலவுகள் இருக்கு. கடன் குறையவே மாட்டேங்குது. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுக்காகவே நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் 2 முறை, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு ரெய்கி எனர்ஜியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர், பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வால்பேப்பரை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் கிடைக்கும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தை மாசத்தோட அமாவாசை. இந்த நாள்ல நைட்டுக்குள்ள கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவு ஷியாமலா நவராத்திரிக்கான பதிவு. நம்ம சேனல்ல இந்த ஷியாமலா நவராத்திரிய பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த பூ மட்டும் இருந்தாலே போதும், நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேரும். தீராத பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் 9 நாட்களுக்குள்ள நிச்சயமா தீரும்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவும் ஷியாமலா நவராத்திரிக்கான பதிவு தான். நம்ம எல்லாருக்கும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி, அதாவது சாரதா நவராத்திரிய பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு வருஷத்துல முக்கியமான 4 நவராத்திரிகள் இருக்கு. அதுல தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரியும் ஒண்ணு. இந்த ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா தேவியோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். இந்த ஷியாமலா நவராத்திரிய நாம குப்த நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க. அந்த வகையில வட மாநிலங்கள்ல இந்த ஷியாமலா நவராத்திரிய மிகப்பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. இதுல வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு படிப்ப ஆரம்பிக்கிறாங்க, அதாவது வித்யாரம்பம் செய்யறாங்க. நாம எப்படி விஜயதசமி நாள்ல நம்ம குழந்தைங்களுக்கான படிப்ப ஸ்கூல் அட்மிஷனை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி வட மாநிலங்கள்ல இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வித்யாரம்பம் செய்யறாங்க. அந்த வகையில இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களா இருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த 9 நாட்களும் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை 9 நாட்களுக்கும் தொடர்ந்து நீங்க செய்யணும். நீங்க பெருசா பூஜை செய்யணும், வழிபாடு செய்யணும், விளக்கேத்தி வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தூங்க போகும்போது ஒரு டம்ளர் தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஒரு வார்த்தைய நீங்க சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும். இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை உடனடியா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு இதை விட எளிமையான பரிகாரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். ஆனா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம்.
சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். மத்தபடி உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க வெளியூர்ல இருந்தா கூட, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா சுத்தமா இருந்தா செய்யுங்க. இப்ப சப்போஸ் இந்த 9 நாட்களுக்குள்ள பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் வருதுன்னா அந்த நாட்களை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நாட்கள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக செய்யணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த 9 நாட்களும் உலகத்தை காத்து அருளக்கூடிய ஆதி சக்தியோட, அதாவது பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். இந்த மாதிரியான நாட்கள்ல நமக்கு நிச்சயமா பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறதுக்காக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. சரி, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்லயோ மற்ற ஏதாவது ஒரு இடத்துலயோ நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பெட் மேல உட்கார்ந்துகிட்டு, நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இத மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. மத்தபடி பூஜை அறைக்கு முன்னாடி உட்காரணும், விளக்கேத்தி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உங்க கையில ஒரு டம்ளர்ல தண்ணீர் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரா எடுத்துக்கிறது நல்லது. கண்ணாடியால் ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை இந்த டம்ளர்ல நிரப்பி வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த டம்ளரை வச்சுக்கிட்டு உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஷியாமலா தேவி கிட்டையும், அதாவது நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே காளி தெய்வத்துக்குரிய பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த பீஜ மந்திரம் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கிரீம் கிரீம் கிரீம். இப்ப நான் சொல்ற உச்சரிப்பு உங்களுக்கு புரியலன்னா ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல நான் தமிழ்லயும் கொடுத்திருக்கிறேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கிறேன். இது கிளீம் கிடையாது, கிரீம். இதையும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காளி தெய்வத்துக்குரிய பீஜ மந்திரம். இந்த ஒரு வார்த்தைய 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லணுங்கிறதுக்காக வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தைய நீங்க உணர்ந்து சொல்லுங்க. முதல்ல தண்ணீரை டம்ளர்ல நிரப்பிட்டு இந்த டம்ளரை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம மீனாட்சி அம்மன் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 2-3 வேண்டுதல்கள் இருந்தா கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருந்த இந்த பீஜ மந்திரத்தை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. இப்போ இந்த வேண்டுதல் நீங்க உங்களுக்காகவும் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வைக்கலாம். முதல் வேண்டுதல் உங்களுக்காகவும், 2வது வேண்டுதல் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கூட நீங்க வைக்கலாம். இப்படி வேண்டுதல் வச்சு இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா நீங்க தண்ணீரை குடிக்கும் போது நீங்க வேற யாருக்காகவாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க, அவங்க உங்க கூட இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லி சொல்லுங்க. அவங்க உங்க பக்கத்துல இல்ல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்களே இந்த தண்ணீரை குடிங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். தொடர்ந்து 9 நாட்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். நாளைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி ஷியாமலா நவராத்திரி ஆரம்பமாகுது. பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷியாமலா நவராத்திரி நமக்கு இருக்கு. இந்த 9 நாட்களுக்கும் தொடர்ந்து மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த 9 நாட்களுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.